ஜெனரலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 66.75 வந்திருக்கு. 75 ஓகே. இடபிள்யூஎஸ்க்கு 64.50. 64.50. ஓபிசி 65.50. 65.50. ஆமா. எஸ்சிக்கு வந்து 59.25. 59.25. எஸ்டிக்கு வந்து 51.50. எஸ். ஸோ நாம ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஆல்மோஸ்ட் சேம். ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. -3 சொல்லிருந்தோம். 66.75. கண்டிப்பா. இடபிள்யூஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 64. ஸோ அதே மாதிரி 64.50. இத ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ கரெக்ட்டா படிச்சிருந்தா வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே. அது பிடபிள்யூடிக்கு எங்களுக்கு தெரியல, இல்லனா பிடபிள்யூடிக்குமே சொல்லிருப்போம். சோ ரிசல்ட் வந்துருச்சு ஃபைனலா. மெயின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 13 தான், செப்டம்பர் 13 தான் எக்ஸாம் இருக்குனா ரொம்ப ஷார்ட்டான டைம் தான் இருக்கு. சோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிளியர் பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். கிளியர் பண்ணாதவங்களுக்கு அப்கமிங்ல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. சோ அத ஃபோக்கஸ் பண்ணி போலாம். சரியா? நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதை ஃபோக்கஸ் பண்ணி போலாம். பெரிய ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். சரியா? கடந்து போய் தான் ஆகணும். ஸோ எல்லாமே பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ்க்கு என்ன சொல்றது, பிஓ கிளியர் பண்ண எல்லாரும் மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க எல்லாருமே ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் இருக்கு, ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிலிம்ஸ் இருக்கு, எஸ்பி கிளர்க் பிலிம்ஸ் இருக்கு. ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, அதில் என்கேஜ் ஆகலாம். எல்ஐசி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அதையுமே யூஸ் பண்ணுங்க.